பிரேமலதாவை கூப்பிட்டு 6 சீட்டு ஒன்னா ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காங்கிரஸ் கிட்ட எதுவுமே நடத்தல. ஏன்னா இவங்களுக்கு காங்கிரஸ் மேல டவுட் வந்துடுச்சு. விஜய் வந்து 50 சீட்டுக்கு மேல கொடுக்குறேன்றாரு. கூட்டணிக்கு வர எல்லாருக்கும் ஆட்சியில அதிகாரத்துல பங்குன்றாரு. அப்படி இருக்கும்போது இங்க பழைய மாதிரி 25-26 சீட்டு, அதுவும் ஆன்டி இன்கம்பன்சி திமுக அகேன்ஸ்டா இருக்கு. எங்களை யாரும் அசைக்க முடியாது, 26 இல்ல 31 36 எல்லாம் நாங்கள்னு வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள கடுமையான அச்சம் பதட்டத்துல இருக்காங்க. யாரு வந்தாலும் இழுத்து போடுறா. தாவேகா தனியாக 15%. 16 வருஷமா அரசியல் பண்ற சீமானுக்கு இன்னும் 8% தாண்ட முடியல. 30 வருஷமா அரசியல் பண்ற திருமாவளவனுக்கு இதெல்லாம் நெருங்கவே முடியல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெளிப்படையா விஜய்க்கு செல்வாக்கு அபரிமிதமா இருக்கு. NDTV பேட்டியில நீங்க கிங் மேக்கரா இருப்பீங்களா, கிங்கா இருப்பா, ஒய் ஷுட் ஐ பி எ கிங், ஐ வில் பி எ கிங். காமராஜ் வாஸ் கிங் மேக்கர். அவர் 2-3 பிரதமர்களை உருவாக்குனாரு. ஆனா கிங்குக்கு கிங் மேக்கருக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி வந்து 40 இடங்கள் கேட்டதாகவும் ஆட்சியில பங்கு கேட்டதாகவும் இப்ப லேட்டஸ்ட் தகவல் போயிட்டு இருக்கு. அவங்கள கூட்டணியில என்ன நடக்குது, காங்கிரஸ் உண்மையாலுமே அதை கேட்டாங்களா? ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஒரு வீட்டில் வந்து ஃபயர் பத்திச்சுன்னா ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவாங்க இல்லையா? ஃபயர் ஃபைட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடு பத்தி எரியுதுன்னா அதை தீ அணைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. இன்னைக்கு திமுக அதை தான் பண்ணிட்டு இருக்குதுங்க, ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து முரண்டு பிடிக்குது. அதனால தான் முதல்ல மாப்பிள்ளையை அனுப்பிச்சு பார்த்தாரு டெல்லிக்கு, சபரீசனை. அப்புறம் வந்து TR பாலு அனுப்பிச்சு பார்த்தாரு. இப்ப கடைசியா வந்து கனிமொழி தங்கச்சியை அனுப்பிச்சிட்டாரு. அவங்க எம்பியா மட்டும் இல்ல, இவருக்கு சிஸ்டர்ன்றதால. எல்லாரும் போனாலும் காங்கிரஸ் தலைமை வந்து அவ்வளோ வந்து இணக்கமா மகிழ்ச்சியா இல்லை. இவங்க வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அமைச்ச அந்த பேச்சுவார்த்தை குழு இருக்குல்ல, கிரீஷ் சோடங்கர் தலைமையில, அந்த குழு டிசம்பர் 5ஆம் தேதி சந்தித்து அதனுடைய கோரிக்கைகள் என்னெல்லாம் முதல்வர்கிட்ட கொடுத்தாச்சு. முதல்வர் என்ன சொன்னாரு, நான் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணல, நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் நாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னதாக வெளியே வந்து சோடங்கர் சொன்னாருன்னா, டிசம்பர் 15க்குள்ள எங்களுக்கு பதில் சொல்லுங்க, நாங்க கொடுத்த கோரிக்கைகளுக்கு ஃபீட்பேக் கொடுங்க, பதில்னு கூட சொல்ல முடியாது, ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 15 போச்சு, இப்ப ஜனவரி 15 போச்சு, இப்ப பிப்ரவரி 15 வரப்போகுது. அப்போ ஏன் டிஎம்கே வந்து இன்னும் கமிட்டியே ஃபார்ம் பண்ணாம இருக்கு? பேச்சுவார்த்தைக்கு கமிட்டியை ஃபார்ம் பண்ணலையே தவிர அதே பேச்சுவார்த்தை தனித்தனியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டா இன்னும் அந்த குழு நாங்க போடலன்றாங்க. அதாவது ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெமோக்ராட்டிக்கா ஒரு இப்ப கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டு பேசுறது ஆறு தாங்க, திருமாவளவனை கூப்பிட்டு பேசுறது தனியா 2-3 பேரு. கேட்டா இன்னும் நாங்க அந்த கமிட்டி போடலைங்கன்றது. ஆனா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேமலதாவை கூப்பிட்டு 6 சீட்டு ஒன்னா ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். இப்படி அதாவது மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காங்கிரஸ் கிட்ட எதுவுமே நடத்தல. ஏன்னா இவங்களுக்கு காங்கிரஸ் மேல டவுட் வந்துடுச்சு. காங்கிரஸ் வந்து தாவேகாவோட பேசிட்டு இருக்காங்க, அங்க போயிடுவாங்கன்னு பயம் அதிகமா. அவங்க தான் ஃபயர் ஃபைட்டிங் கனிமொழி அனுப்புறாங்க. ராகுல் காந்தி கனிமொழி கூட்டம் அது ஒன்றும் பெரிய ஃப்ரூட்ஃபுல் கார்டியல் மீட்டிங் வெளியே சொல்லிக்கிறாங்க. விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளோ ஒன்றும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை திமுகவுக்கு. ஏன்னா ராகுல் காந்தியே அதுல தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல என்ன தயக்கம், ஏன் தரமாட்டேன்றீங்க? இத்தனை வருஷமா உங்க கூட இருந்திருக்கோம். 2006ல இருந்து 11 வரைக்கும் உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத போது கூட நாங்க வெளியே இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனா நீங்க ஆட்சி நாங்க அமைச்சா உடனே வந்து எல்லா பதவியும் வாங்கிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இது சரியில்லை. நீங்க வந்து நாங்க அமைச்ச கமிட்டிய கூப்பிட்டு பேசவே இல்லை. அவங்க 2 மாசமா காத்துட்டு இருக்காங்க, அவங்களை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. அதனால வந்து இது சரியில்லை, அந்த கமிட்டி கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த அம்மா அதான் இவங்க வந்து வெற்றி பெற்றுட்டுலாம் வரல, வேணா ஊடகங்கள்ல அப்படியே கசிய விடுறாங்க. இல்ல இல்ல
அந்த ஆட்சி அதிகாரம் வந்து திமுகவுக்கு இருக்கிற நெருக்கடியை ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அதனால வந்து சீட்டு 1-2 கேட்ட கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து, அதை 25க்கு பதிலாக ஒரு 27 28 கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து காங்கிரஸ் சுபம் போட்டு முடிச்சிடலாம், பழைய மாதிரி பல்லக்கு தூக்கி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக நடக்க போகிற விஷயம் இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு டெம்ப்டிங் ஆஃபர் இருக்கு. விஜய் வந்து 50 சீட்டுக்கு மேலே கொடுக்குறேன்றாரு. அவர் கூட்டணிக்கு வர்ற எல்லாருக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றாரு. அப்படி இருக்கும்போது இங்கே பழைய மாதிரி 25-26 சீட்டு, அதுவும் ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. திமுக நல்ல பேர் ஒன்றும் இல்லை, நாட்டு கரப்ஷனு, கிரைம், லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியில இது பார்ட்டா இருக்கு. இந்தியா கூட்டணி ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபி எதிர்க்கிறதுல திமுக ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதால இதை கைட்டி விடுறத பத்தி கொஞ்சம் யோசிக்குது காங்கிரஸ். மற்றபடி வந்து இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லைங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் டிவைடட் ஆகி கிடக்குது. நேத்து கூட பேசுறாரா, இவ்வளோ பேசிட்டு வரும்போது கனிமொழி சொல்றாங்களே, நேத்து சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுல சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதில் விட்டு கொடுக்க பேச்சுக்கே இடம் இல்லைன்றார் நேத்து. ஸோ காங்கிரஸ் வந்து அதுல வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப ஸ்டெபனா இருக்குங்க. அதுல திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. திமுக முடியாதுன்றதுல அது வந்து போனா போட்டோன்ற ஸ்டேஜ் கூட வரலாம். காங்கிரஸ் போனா போட்டோன்னு பிளான் பி ஏதாவது வேற வேற கட்சிகளை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டலான்னு கூட திமுக நினைக்கலாம். அதனுடைய தந்திரம் தான் அந்த பேச்சுவார்த்தை குழுவை இதுவரைக்கும் அமைக்காம இருக்காங்க. திமுக அமைக்காம தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு கூட்டணியா முடிஞ்சிட்டு இருக்குது. எல்லாரும் முடிச்சு 234 கணக்கு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இப்ப இங்க இருந்து வெளியே போறவங்களுக்கு போக்கிடம் எங்க இருக்கு? நாளைக்கு விசிகாவோ வேற கட்சியோ கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ இப்போ தாவேக்காக்கு போனோன்னா போலாம். இப்போ மற்ற கூட்டணிகள் எதுக்குமே போகல. ஏன்னா அது பாஜகவோட இருக்கு, அண்ணா திமுக. புரியுதுங்களா? அதனால வந்துங்க இது ஒரு நரித்தந்திரம் தான் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது ஃபைனலைஸ் பண்ணாம இருக்கிறது. அவங்க எல்லாம் முடிக்கிறாங்க, மற்ற கூட்டணி எல்லாம் முடிச்சா அவங்களுக்கு வேற வழி இல்லை. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கறதா வாங்கிட்டு அக்செப்ட் வாட் இஸ் கிவன், கொடுப்பதை வாங்கி கொண்டு திருப்தி அடைகிற நிலைமைக்கு தள்ளிடலான்னு பாக்குறாங்க. காங்கிரஸ் அதனால தான் உஷாரா இதை முன்னாலேயே முன்கூட்டியே உணர்ந்து டிசம்பர் 15 எங்களுக்கு முடிங்க நாங்க, எலெக்ஷன் ஏப்ரல்ல வரப்போகுது. ஆனா அவங்களுக்கு வந்து மாற்று ஆலோசனைகளை செய்யறதுக்கு உரிய நேரம் வேணும் இல்லையா? அதனாலதான் அவங்க டிசம்பர் 15 சொன்னாங்க. அதனாலதான் இவரும் அதை முடிவு பண்ணாமலே பேச்சுவார்த்தை தொடக்காமலே இருக்காரு. இப்ப லேட்டஸ்டா எனக்கு ஒரு செய்தி வந்தது என்னன்னா, நாளைக்கு அவசர மீட்டிங் ஒன்று சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் செயற்குழு நிர்வாகிகள் கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு கிரீஷ் சோடங்கர். இதுக்காக அவர் வந்து நாளைக்கு சென்னைக்கு வராரு. இப்போ அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ராகுல் காந்தி கிட்ட பேசுறது அங்க வந்து பிரீஃப் ஆகுமா? அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் மாறுமா? இல்ல தலைமை சொல்லிட்டாங்க இந்த வாட்டி நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுருவோம் இதுலயே இருப்போன்னுவாங்களா? இல்ல தலைமை வந்து தெளிவா இருக்கு, நம்ம வந்து கூட்டணி இனி உங்களோட வேணாம், தாவேக்காவோட போவோம், இவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா நாளைக்கு தேர் இஸ் கோயிங் டு பி அ டெவலப்மெண்ட். சத்தியமூர்த்தி பவன்ல அவசர கூட்டம் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் கூட்டி இருக்காங்க. கிரீஷ் சோடங்கர் வராரு அதுக்காக. இதுதான் லேட்டஸ்ட். ஆமா, அதனால வந்துங்க காங்கிரஸ் இஷ்யூ இன்னும் செட்டில்டு இல்லை. கனிமொழி போனாங்க, எல்லாரும் போனாங்க வந்தாங்க. பட் ராகுல் காந்தி வந்து ரசிக்கல, திமுகவின் இந்த வேலையை ரசிக்கல. ஓகே சார். அதே மாதிரி அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுமே ஒன்றும் இறுதி பண்ணலை, ஃபைனலைஸ் பண்ணலை. அவங்களே திமுக கிட்ட அவங்க தொகுதி வந்து டபுள் டிஜிட்ல கேட்டதாகவும் ப்ளஸ் ஒரு எம்பி சீட் கேட்டதாகவும் சொல்றாங்க. எல்லாமே வந்துங்க செவி வழி செய்தி தானங்க. எனக்கு வந்த செய்தி என்னன்னா ஆல்மோஸ்ட் திமுகவோட அவங்க வந்து உடன்பாடு ரெடி ஆயிட்டாங்க. அண்ணா திமுக கதவை சாத்திடுச்சு, இவங்க கேட்ட இதெல்லாம் முடியாதுன்னுடுச்சு. அதனால திமுக அவங்களுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து
வேறு சில விஷயங்களை கவனித்து ம் அதை முடிக்கிறதுன்ற அளவுக்கு போயிருக்கு. அரசியலில் எது வேணாலும் நாளை காலையில் நடக்கலாம். ம் 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 ஏன்னா இந்த அம்மாவே பிரேமலதா என்ன சொன்னாங்க, ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் நாங்கள் யாரோடு கூட்டணி அறிவிப்போனாங்க. இப்போ பிப்ரவரி 9 வரப்போகுது. அதனால் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ம் எதுவும் முற்று பெறவில்லை. அதனால் நம்ம எதையுமே இப்போ எது முடிஞ்சிடுச்சு, இவங்க டிஎம்கே கிட்ட தான் போவாங்க. ஆனால் டிஎம்கே வந்து டெஸ்பரேட்டாக இருக்குதுங்க. ம் காங்கிரஸ் போனால் அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணுறது, ம் காங்கிரஸ் இருந்தாலும் இன்னும் ஃபர்தராக அலையன்ஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது, எங்களை யாரும் அசைக்க முடியாது, 26 இல்லை 31 36 எல்லாம் நாங்கள்னு வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள கடுமையான அச்சம் பயம் பதட்டத்தில் இருக்காங்க. ஓகே யார் வந்தாலும் இழுத்து போடுறா, எது கிடைச்சாலும் வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி தான் திமுக இருக்கு. ஓகே சார். இன்னைக்கு விஜய் சார் சொல்லியிருப்பாரு, நாங்கள் சோலாவே வின் பண்ணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரு. மக்களோட ஆதரவு விஜய்க்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கடைசியாக மக்களை சந்திச்சு ஒரு 42 நாட்கள் ஆக போகுது. அதாவதுங்க, இப்போ லேட்டஸ்டாக வந்து ம் அது வந்து ஒரு மூட் ஆஃப் தி நேஷன்னு சொல்லி ம் ஒரு சர்வே எடுத்து 2 நாளைக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்தால் ம் ஒவ்வொரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணிக்கு என்ன, என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளோ கிடைக்கும், ம் தேசிய அளவில் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பேச வேணாம், விடுங்க. ம் ஆனால் அந்த சொல்லியிருக்கிற விஷயத்தை எப்படி என்டிடிவிக்கு விஜய் கொடுத்த இன்டர்வியூ பற்றி இப்போ எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்களோ, ம் அது மாதிரி தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் நேற்றுலேருந்து என்ன விவாதம்னா, இந்த போல்ல திமுகவுக்கு தான், அதான் இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் எம்பி சீட் அதிகம் கிடைக்கும் இன்னைக்கு எம்பி தேர்தல் நடந்தா அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு அது அழகாக திசை திருப்பி, இல்லை திமுக தான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கும்னு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ம் அந்த சர்வேவே வந்து பாராளுமன்ற தேர்தலை பற்றி, ம் அதுவும் இன்னும் 3 வருஷம் இருக்குது. ம் ம் ஆனால் இன்னைக்கு நடந்தால் என்னன்னு அவன் சொல்லியிருக்கான். ம் அதை இவங்க திருச்சி தமிழ்நாட்டு ஊடகங்கள், நடுநிலையான ஊடக தர்மம் கடைபிடிக்கிறவங்க இல்லையா, ம் சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ ம் விஜய்க்கு 15-20% தான் இருக்கு. ம் ஏங்க, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் எங்க இருந்து பிரச்சனைல வந்தாரு? ம் அவர் எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லை. ம் அதுக்கு என்ன கூட்டணி வரும்னு இப்ப சொல்ல முடியாது. 29ல ம் காங்கிரஸ் திமுகல இருக்குமா, தாவேகால இருக்குமா, 29 நாள் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு சும்மா திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்குதுன்னு ஒன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு அதை போட்டு அதுதான் அப்படின்றாங்க. விவரமானவர்களுக்கு தெரியும் இது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லைன்னு. சரி, ஒரு ஒப்புக்காக நான் அதை வாதத்துக்காக ஒத்துக்கிறேன், அது உண்மை கிடையாது. ஏன்னா இதுவரையில இதே வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலும் போது இதே மாதிரி ஒரு சர்வே போட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, மோடி தலைமையில் பாஜக தலைமையில் இருக்கிற என்டிஏ 400 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கோனாங்க. ரிசல்ட் எப்படி வந்தது? ஆக்சுவல் ரிசல்ட்டு அறுதி பெரும்பான்மையே கிடைக்கல, 272 கிடைக்கல. இப்போ 400ன்னு சொல்லிட்டு 390 வந்தால் கூட பரவாயில்ல, 410 வந்தாலும் பரவாயில்ல, 5 or 10 டாலரன்ட் பண்ணலாம். ஏங்க 400க்கு மேலன்னு சொல்லிட்டு இங்கே 272 வரலன்னு போது அப்போ அந்த ரிசல்ட் எவ்வளோ ஹாலோவா போச்சு, தப்பா போச்சு. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை வச்சு விவாதம் பண்றாங்க. அது சொன்னது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. ஆனா இவங்க தமிழ்நாட்டு இந்த வாடகை ஊடகம் இருக்கு இல்லையா, அடிமை ஊடகம், அது பூரா சட்டமன்ற தேர்தலுக்கு அதை வச்சுக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நான் அதை ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிறேன். இதெல்லாம் மறந்துடும், இந்த முட்டாள்தானம் இந்த தப்பெல்லாம் வாதத்துக்காக வச்சுக்கோ. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 15% தாவேக்காக இருக்குதுன்றாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லை. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம்? 5%, 7%, 8%னாங்க. ஆனா அந்த ஊடகத்துல சொல்லியிருக்கான் தனியாக தாவேக்கா தனியாக 15%. இவங்கெல்லாம் கூட்டணி வச்சு என்டிஏ, இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்துதான் 40% என்ன சொல்றாங்க. அப்போ தாவேக்கா என்பது எடுத்த எடுப்பிலேயே 15% எல்லாம் தாண்டுது.
16 வருஷமா அரசியல் பண்ற சீமானுக்கு இன்னும் 8% தாண்ட முடியல. 30 வருஷமா அரசியல் பண்ற திருமாவளவனுக்கு இன்னும் இதெல்லாம் நெருங்கவே முடியல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெளிப்படையா விஜய்க்கு செல்வாக்கு அபரிமிதமா இருக்கு. நான் இதை உண்மைன்னே எடுத்துக்கல. ஆனா அந்த இண்டிகேட்டரை பார்த்தாலே தனியா ஒரு ஆளுக்கு 2 வருஷம் தான் ஆச்சு அந்த கட்சி தொடங்கி. இன்னும் ஒரு தேர்தலில் கூட அது போட்டி போட்டது இல்லை. ஆனா அதுக்கு 15% கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? அது ஒரு சக்தி இல்லையா? அப்போ போட்டி எவ்வளோ கடுமையா இருக்க போகுது, மும்முனை போட்டி. இப்போ தனியாவே 15%னா காங்கிரஸ் போய் அது கூட சேர்ந்ததுன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும். ரெண்டாவது 15 இல்லை, அவங்கள கேட்டால் 35-40ன்றாங்க. யாரு? தாவேகா. அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தலுக்கு எடுக்கல, இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுத்தது. புரியுதா? சட்டமன்ற தேர்தல் போது பிரியாரிட்டிஸ் மாறும் இல்ல. எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முறை தோத்துட்டாருங்க. அவர் முதல்வராக இருக்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது 2 தொகுதியில் ஜெயிச்சாரு, சிவகாசி அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம். 37 தொகுதியில் தோத்துட்டாரு. உடனே கலைஞர் காங்கிரஸோட கூட்டணி போட்டிருந்தார். அப்போ இந்திரா காந்தி கிட்ட போய் மக்கள் செல்வாக்கு, மக்கள் வெறுத்துட்டாங்க, இவர ஆட்சியை கலைச்சிருங்கன்ட்டாரு. அவர் ஆட்சியை கலைச்சா ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் ஆஃப் பவர்னு கத்துவாரு. ஆனா இவரே போய் எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க வச்சாரு, கலைச்சாங்க. சட்டமன்ற தேர்தல் வரணும் இல்ல, 6 மாசம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் வந்தது. எம்ஜிஆர் ஒன்றும் பண்ணல. என்ன தவறு செய்தேன் தாய்மார்களே, என்ன எது கலைச்சாங்கன்னு கேட்டார், அவ்வளவுதான். திரும்பவும் அவரே ஜெயிச்சார். ஸோ சட்டமன்ற தேர்தல் வாக்கு போடுறதுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு போடுறதுக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கு. அந்த கணக்கை கொண்டு வந்து இந்த கணக்கில் சேர்க்க முடியாது, இந்த கணக்கை கொண்டு போய் அந்த கணக்கில் சேர்க்க முடியாது. பிகாஸ் ப்ரியாரிட்டிஸ் வேற. அது டெல்லியில யார் ஆளணும் அப்படின்றதுக்கான தேர்தல், இது மாநிலத்துல யார் ஆளணும்ன்றதுக்கான தேர்தல். ஸோ அதனால ஆல் செட் அண்ட் டன், விஜய் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ பிக் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானகரமான அரசியல் சக்தியா அவர் எழுந்துட்டாரு, வளர்ந்துட்டு இருக்கிறாருன்றது இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, நமக்கே தெரியுது. புரியுதுங்களா? அதனால வந்து விஜய் ஃபேக்டர் வந்துங்க. அப்போ அவர் சொன்னார்னு சொன்னேன் அந்த இந்தியா NDTV பேட்டியில், நீங்க கிங் மேக்கரா இருப்பீங்களா, கிங்கா இருப்பேன். ஒய் ஷுட் ஐ பி எ கிங்? ஐ வில் பி எ கிங்னாராம். நான் வெற்றி பெறுவேன், என் வெற்றியில என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? ஜனங்க ஆதரவு எனக்கு இருக்குதுன்னாராம். எவ்வளவு மைனூட்டா பாக்குறாரு பாருங்க. கிங் மேக்கர்னா கூட அது ஒரு பெருமை மிகுந்த ஒரு பொசிஷன் தானே, சில பேரை ஆமான்றுவான். புரியுதா உங்களுக்கு? காமராஜ் வாஸ் கிங் மேக்கர். அவர் 2-3 பிரதமர்களை உருவாக்குனாரு, தெரியுங்களா? ஆனா கிங்குக்கு கிங் மேக்கருக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல. நீங்க கிங்க மேக் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு பவர் இருக்கும், அப்புறம் கிங்குக்கு தான் பவர். அதனால அதை எவ்வளவு நுட்பமா விஜய் புரிஞ்சுக்கிட்டு, நான் ஏங்க கிங் மேக்கர், யாரையாவது கிங் ஆகிறதுக்காக நான் வந்துருக்கிறேன். ஐ ஆம் ஹியர் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ். நான் வந்து இங்க ஆட்சியை பிடிக்க போறேன், ஜனங்க சப்போர்ட் எனக்கு இருக்குது, அதுல என்ன உங்களுக்கு டவுட்டான்னு கேட்டாராம். அப்போ அதனாலதான் அந்த 4 பேருமே ரொம்ப சிலாகிச்சு பேசுறாங்க. அந்த பேட்டிக்கு நேர்காணல் அந்த சந்திப்புல இருந்தவங்க 4 பேருமே ஒரு சிறந்த அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நினைச்ச மாதிரி இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியுது, அப்டேட்டடா இருக்காரு, அவருக்கு எல்லா நியூஸும் தெரியுது, எல்லாத்தையும் போல்டா இருக்காரு, அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு, எல்லா விஷயத்தையும் கிளாரிட்டி இருக்கு அவருக்கு அப்படின்னு. அப்புறம் அவர் ஏன் ப்ரெஸ்ஸை பார்த்து பயப்படணும்? அவர் பயப்படுறது தமிழ்நாட்டு அடிமை ஊடகங்களை பார்த்து பயப்படுறாரு. புரியுதுங்களா? அதனால அவரை பொறுத்த வரையில எனக்கு என்னவோ நம்பிக்கையோடு இருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனக்கு மக்கள் வெற்றியை அளிப்பார்கள், முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற முடியும், இயலும் அப்படின்னு நம்பிக்கையா ஒருத்தர் இருக்காரு. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களோட இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.